இந்த இடத்துல நின்று நிறைய ரோவர் பைக் வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். எல்லா பைக்குமே சேல் ஆகி இப்ப புது மாடல் ரோவர்ட பைக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுலயும் இந்த பைக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜப்பான் பைக் PCX என்று சொல்லி ஒரு பைக் வரும். அதே மாதிரி இந்த பைக்கை செஞ்சிருக்காங்க. இதுல டிசைன்ஸ் இருக்கட்டும், ஃபீச்சர்ஸ் இருக்கட்டும், எல்லாமே ஜப்பான் PCX மாதிரியே செஞ்சிருக்காங்க. ரோவர்ட NMAX பைக். ஸோ இதுல கீயை வந்து பாருங்க, செம ஸ்டைலா தந்திருக்காங்க. நீங்க ஒன் பண்ணீங்கனால கீயை சுத்தி கூட லைட் பத்துது. அண்ட் இதுல ஃபியூவலா இருக்கட்டும், ஃபியூவல் கூட எல்லாத்துக்கும் சுவிட்ச் தந்திருக்காங்க. ஃபியூவல் சீட்னு சொல்லி நீங்க ஃபியூவலை கொடுத்தீங்கன்னா டாயிங் ஃபியூவல் வந்து உங்களுக்கு முன்னுக்கே வந்து ஓப்பன் ஆகும் ஃபியூவல் டேங்க். அண்ட் இது வந்து சீட்டுக்கு வந்து சுவிட்ச் தந்திருக்காங்க. நைட்டிங்னு சொன்னா இதுல சீட் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்குள்ள நல்ல பெரிய ஸ்பேஸ் தந்திருக்காங்க. நீங்க ஹெல்மெட் தாராளமா வைக்கலாம். அதே மாதிரி முன்னுக்கு வந்து இப்ப இதை ஸ்கிரீன் ஆன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு LED டிஸ்பிளே தந்திருக்காங்க. இதுலயே வந்து உங்களுக்கு கிலோமீட்டர் டைம் எல்லாமே வந்து தெரியும். அதே நேரம் பெட்ரோல் மீட்டரும் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட போனை வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜிங் போர்டுமே தந்திருக்காங்க. அண்ட் நிறைய ஸ்பேஸ் வருது இந்த பைக்ல. நீங்க உங்களோட தண்ணி போத்தல் அல்லது உங்களோட போன் இப்படியான விஷயங்களை வைக்கலாம். சேஃபா நீங்க லொக் பண்ணி கூட வைக்கலாம். அதுக்கு உங்களுக்கு லொக்கோட சேர்த்த மாதிரி ஒரு ஸ்பேஸுமே தராங்க. நீங்க வச்சு முடிய இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா தெரியும். நீங்க ஒரு ஜப்பான் PCX பைக் லவ்வரா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த பைக் வேணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 20-21 லட்சம் ரூபாய் செலவாகும். அதே மாதிரி அதே ஃபீச்சர்ஸோட அதே டிசைன்ல இருக்கிற இந்த ரோவர்ட பைக்கை நீங்க NMAX வேண்ட போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வெறும் 7,17,000 ரூபாய் தான் முடிய போகுது. உங்களுக்கு வந்து ஃபெய்த்லிங் என்டர்பிரைசஸால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெடி கேஷ்லயும் வேண்டிக் கொள்ளலாம். லீசிங் வசதிகளும் அவங்களே செஞ்சு தருவாங்க. நீங்க எந்த கஷ்டமுமே பட தேவையில்ல. நீங்க வந்து பைக்கை வேணா மட்டும் காணும். இது ஒரு 125cc பைக், 150cc பைக்கும் இருக்கு. இதுல உங்களுக்கு 2 கலர் வேரியன்ட் வருது. ஒன்று ஒயிட் கலர் வருது, நிறைய பேருக்கு பிடிச்சது. அண்ட் அடுத்தது பிளாக் லவர்ஸுக்காக பிளாக் கலர் வேரியன்ட்டுமே வந்து வருது. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரோவர்ட புதுசா வந்துறங்கன டேங்க் மாடல் பைக். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 125cc பைக் தான். இதுலயும் உங்களுக்கு 150cc பைக் வேணும்னு சொன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னுமே இது மாதிரி நிறைய வகையான புது ரோவர் பைக்குகள் வாரதுக்கு காத்து கொண்டிருக்கு. உண்மையாவே இதுல ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா விளங்கும். நல்ல ஸ்டைலிஷான ரக்கடான பைக். ஸோ இதுவும் ஒரு ஸ்கூட்டர் மோட தான். கேர்ள்ஸுமே ஓடலாம், பாய்ஸுக்குமே வந்து ஓடிக்கொள்ளலாம். அண்ட் டிராவல் பண்ற ஆட்களுக்கு ஈஸியா வந்து இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ்கெட் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க இதுல உங்க லக்கேஜ் அல்லது ஏதாவது பொருட்களை வச்சு கூட கொண்டு போகலாம். அண்ட் இதுல லைட்டே வந்து பாருங்களேன் எவ்வளவு ஸ்டைலிஷா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. ஒரு ட்ரிப் போற பிக்னிக் போற மாதிரி கூட யூரோப்பாக்கள் ஓடுற பைக் மாதிரி இந்த டேங்க் மாடல் பைக்கை செஞ்சிருக்காங்க. நிறைய ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் இருக்கு. சொன்னா நீங்களா அதிர்ச்சி ஆவீங்க. அந்த அளவு ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த பைக்ல இருக்கு. அண்ட் நான் காட்ட விரும்புற ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஸ்பீக்கர். உங்களுக்கு பைக்லயே வந்து நீங்க ஆட்டோல பாத்திருப்பீங்க, வாகனத்துல பாத்திருப்பீங்க, வேன்ல பாத்திருப்பீங்க. ஆனா முதல் முறையா மட்டக்களப்பிலேயே முதல் முறையா உங்களுக்கு ஸ்கூட்டர்ல நாங்க டேங்க் பைக்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் தாரம். சோ சவுண்ட் எல்லாம் இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு பாட்டு போட்டு காட்டுறேன். அப்படி FM ரேடியோ FM இருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு FM ரேடியோ மூடுமே இருக்கு, ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த ரேடியோவில் பென்ட்ரைவ் தனியாக எதுக்கு பென்ட்ரைவ் அல்லது மெமரி கார்டு போட்டுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை ஒரு ஸ்பீக்கரா நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க அல்லது ஃபன்னா அங்கேயும் திரியிறீங்கடா பாட்டை போட்டு ஆத்துல எடுக்கலாம். மட்டக்களப்பிலேயே இது உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. நம்மளோட ஃபெய்த்லிங் என்டர்பிரைசஸ்ல மட்டும்தான் இந்த டேங்க் பைக் அவைலபிளா இருக்கு. இந்த ரோவர் பைக்லாம் நீங்க ஏற்கனவே பார்த்த அந்த NMAX பைக்கா இருக்கட்டும், இந்த டேங்கா இருக்கட்டும், இப்படி இந்த ரோவர் பைக் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டி தராங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா 30,000 கிலோமீட்டர் வாரண்டி என்ஜினுக்கு தராங்க. இதுல எது முந்தி வருதோ அதை நீங்க கிளைம் பண்ணி கொள்ளலாம். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 3 சர்வீஸ் ஃப்ரீ, கம்பெனி சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீயா தராங்க. நீங்க பைக் வேணுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஹெல்மெட்டுமே ஃப்ரீயா தராங்க, ஜக்கெட்டுமே வந்து ஃப்ரீயா தராங்க. இதுக்கு முதல் இப்ப ரோவர்ன்றது வந்து நம்ம மட்டக்களப்பாக்களுக்கு வந்து ஒரு புதுசான பிராண்டா இருக்கலாம். இதுக்கு முதல் அந்த வீடியோஸ் பார்த்தாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப வந்து பைக்லாம் டிஃபரன்ஸ் அது எல்லாமே வந்து சேல் ஆயிடுது. ஸோ இந்த பைக்ஸ் எல்லாத்தோட பார்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட ஃபெய்த்லிங் என்டர்பிரைசஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க பயப்படவே தேவையில்ல, நம்பி எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு உத்தரவாதமே வந்து தராங்க. பார்ட்ஸ் எல்லாம் அவைலபிள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதுல பார்ட்ஸ் எல்லாமே காணப்படுது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரோவர்ட ஒரு ஸ்கூட்டர் தான், 125cc பைக் தான். கொஞ்சம் குட்டியான ஆட்களுக்காக நாங்க இந்த பைக்கை ஸ்பெஷலா இறக்கிருக்கோம். டேங்கா இருக்கட்டும், PCX இருக்கட்டும், கொஞ்சம் உயரமான பைக். ஸோ இது வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளா ஓடலாம், அல்லது கொஞ்சம் குட்டியான எல்லாருமே வந்து இதை கம்ஃபர்டபுளா ஓடலாம். இதான் ரோவர் ஹெல்மெட். நீங்க இந்த பைக் எல்லாம் லீசிங்லயும் வேண்டலாம், ரெடி கேஷ்லயும் வேண்டலாம். லீசிங்ல எடுக்க போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு
செய்யறதுக்கான சகல வேலைகளுமே வந்து ஃபெய்த்லிங் என்டர்பிரைசஸ் தலையை செஞ்சு தருவாங்க. நேர்ல நீங்க வந்து இந்த பைக்கை பார்த்து ஓடி பார்த்து கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு பார்த்து வேண்ட போறீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு டவுன் வெல்கம் போர்ட் மட்டக்களப்பு வெல்கம் போர்டுக்கு வந்தீங்கன்னாலே சரி, அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்மட ஃபெய்த்லிங் என்டர்பிரைசஸ் ஷோரூம் இருக்கு. ஸோ இவங்ககிட்ட நீங்கள் நேரடியாக வந்துமே தெரிஞ்சு கொள்ளலாம். இல்லை நாங்கள் ஃபோன்லேயே என்னையாவது கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு தயங்காமல் கால் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே உடனே கிளியர் பண்ணுவாங்க ஃபெய்த்லிங் என்டர்பிரைசஸ்.